ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பஃப் ஸ்லீவ் ஃப்ராக் நைட்டி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம முன்கழுத்தோட நைட்டி பீஸ். இது வந்து சில்லு வச்சு அடித்து திருப்பணும். இது வந்து ஒரு சில்லை கீழே வச்சு அதுக்கடுத்து பைப்பிங் வச்சு இன்னொரு சில்லை அதுக்கடுத்து மேலே வச்சு தைக்கணும். இது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஈஸியாக தைக்கலாம். சிசர் கட் கொடுத்துக்கணும். அதுக்கடுத்து திருப்பி விட்டுட்டு இது மாதிரி 2 கால் அளவு தையல் போடணும். சில்லு கொஞ்சம் வளைவாக இருக்கும். அந்த வளைவை நல்லா கரெக்டாக எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இப்போ வந்து அதை கிராஸாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இதான் கழுத்தோட சேஃப். அதுக்கடுத்து சுற்றிலும் பைப்பிங் வச்சு அடிச்சிட்டு வாங்க. இப்போ இந்த பைப்பிங் வச்சு முடிச்சாச்சு. அதுக்கடுத்து அதையும் சிசர் கட் கொடுத்துக்கோங்க. சிசர் கட் கொடுத்துட்டு அந்த பைப்பிங்கையும் மடித்து 2 கால் அளவு தையல் போட்டுக்கோங்க. மடித்து விட்டு 2 கால் அளவு தையல் போட்டுட்டு வாங்க. மாடல் ரொம்ப ஈஸிங்க, நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம முன்னாடி வந்து பூ வைக்கணும். அந்த பூவுக்கு நம்ம வந்து கயிறு வந்து தைக்கணும். அந்த கயிறு 10 இன்ச்சு போதும். இது வந்து பூ வைக்கிறதுக்கு 2 இன்ச்சு அளவுக்கு துணி கட் பண்ணால் போதும். கயிறு வைக்கிறதுக்கு கயிறுக்கு 10 இன்ச்சு வேணும். இந்த மாதிரி தைச்சி இந்த சம்சா மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு 2 மடித்து இந்த கயிறை வச்சு ஃபோல்டு பண்ணி அதுக்கடுத்துக்கு லேசாக டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்புறம் திருப்பி எடுத்திங்கன்னா பூ ரெடி. இந்த பூவை அந்த நம்ம சில்லு பதிச்சு வச்சோம்ல, இதில் வந்து வைக்கணும். முன்னாடி வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியுத மாதிரி தான் நான் சொல்கிறேன். புரியலைனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக வீடியோ இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போடுது உங்களுக்காண்டி. இது லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் உங்களுக்காண்டி வீடியோ கொஞ்சம் இது பண்ணேன். இது வந்து நைட்டியோட பீஸ், முன்பக்கம் பின்பக்கம். மாடல் வந்து சூப்பராக இருக்கும். போட்டாலும் நல்லா நச்சுன்னு இருக்கும் நைட்டி. இப்போ அதில் சுற்றி அந்த சில்லை பதிச்சு சுற்றி ஒவ்வொரு எட்ஜில் வந்து தையல் போட்டுக்கோங்க. இந்த பைப்பிங்கில் விழாத அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. இப்போ உள்ளே இருக்க அந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து டேக் பீஸ். டேக் பீஸில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து அடித்து வச்சுக்கணும். அது 1/4 இன்ச் அளவுக்கு அடிச்சுட்டா போதும். இப்போ இதுலேயே முன்பக்க பீஸை வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி வச்சுருவோம். அதுவும் ஒரு 1/4 இன்ச் அளவில் ஷோல்டர் ஜாயின் கொடுத்துருவோம். இது வந்து நம்மளோட கீழே வந்து ஃப்ராகுக்கு வந்து நம்ம இது டக்கு வைக்கிறதுக்காக இந்த துணியை நம்ம எடுத்துக்கணும். இது வந்து ஒரு துணி 34 இன்ச்சு, மொத்தம் 32 இன்ச்சு, மொத்தம் 64 இன்ச்சில் வரும். இது வந்து ஃப்ளீட் வைக்கணும். இப்படி ஒன்றுனா ஃப்ளீட் வச்சு நம்ம அடிச்சுக்க போகிறோம் நைட்டி பீஸில். கீழே வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளீட்டாக அந்த எக்ஸ்ட்ரா துணி வராத அளவுக்கு ஒவ்வொரு ஃப்ளீட்டாக எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு கீழே கொண்டு வந்து அடிச்சுக்கோங்க.
சின்ன சின்ன ஃப்ளீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு துணி கரெக்டாக வரும். இப்படி கூடுதலாக வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நெருக்கி டக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். பார்க்கவும் நல்லா டக்கு அதிகமாக இருக்கிறனால நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அடுத்தாக்கில் அமுக்கு தையல் போட்டுக்கணும். படிமான தையல்னு சொல்லுவாங்கள்ல, அதை போட்டுக்கணும். இதில் வந்து கீழே வந்து நம்ம மடித்து அடிக்கணும். இது இப்படியே நம்ம மடிச்சடித்தாலும் சரி தான், இல்லை தனியாக அந்த பீஸில் வந்து கீழே மடிச்சடிச்சிட்டாலும் சரி தான். நீங்கள் மடிச்சடிச்சிட்டு கூட ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை ஜாயின் பண்ணிட்டுனாலும் நீங்கள் மடிச்சடிச்சிக்கலாம். இது வந்து தனி பீஸில் நான் ஜாயின் பண்ணி காட்டுறேன், மடிச்சடிச்சு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பேக் பீஸுக்குள்ளது. முன் பீஸுக்கும் ப்ளேட் வைக்கணும், பேக் பீஸுக்கும் ப்ளேட் வைக்கணும். அப்போ தான் ஃப்ராக் நைட்டு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இது வந்து நம்ம அட்டாச் பண்ணோம்னா அந்த நைட்டியில் உள்ளதுக்கு கீழே எட்ஜில் வந்து இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நான் கடைசியில் ஒன்று சொல்லுவேன், அது என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். இதுலேயும் படிமான தையல் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து பேக் பீஸ்க்குள்ள ஜாயின் கொடுத்தாச்சு. இது வந்து நமக்கு வந்து இது வந்து கயிறு, நம்ம ரோப் தைப்போம்ல, அந்த ரோப் தான் இது. ரோப் வந்து 16 இன்ச்சு சம்திங் வரும். இது வந்து நம்ம கெட்ட பக்கம் வச்சு அடித்து நல்ல பக்கம் திருப்பிக்கிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தையல் வந்து வெளில தெரியாது, அதனால தான் அடித்து திருப்பணும். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு அடிக்கலாம். என்னோடய வீடியோவை வந்து கண்டினியூஸாக பாருங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். இனி அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ வந்து அது முன்பக்கத்தில் வந்து ஜாயின் பண்ணணும். நம்ம முன்பக்கத்தில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 10 இன்ச்சு மேலேருந்து அமுக்குள்ளேருந்து 10 இன்ச்சு கீழே இறக்கி கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 9 இன்ச்சில் ஜாயின் பண்ணுங்களேன், சரியா இருக்கும். இது வந்து பை வந்து 10 இன்ச்சு, அந்த 1 இன்ச்சுக்கு கீழே இந்த பை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு அது தனியாக அதை மட்டும் உங்களுக்கு தனியாக வீடியோவாக நான் போடுறேன். எது உங்களுக்கு வேணும்னு தோணுதோ சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வந்து ஸ்லீவ். இதில் ஸ்லீவ் வந்து எலாஸ்டிக் வச்சு நம்ம தைக்க போகிறோம். இது எலாஸ்டிக் வச்சு, எலாஸ்டிக் வந்து 12 இன்ச்சு இருக்கணும் ஒரு கைக்கு. கொஞ்சம் நல்லா இழுத்துட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சுருக்கு வந்து அழகாக வரும். அதே மாதிரி இன்னொரு கையை நம்ம அடிச்சுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கை ரெடி. நம்ம வந்து இப்போ ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணணும். ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணி ஷோல்ட்ரு
படிமான தையல் போட்டு லேபிள் வைக்கணும்னு தோணுச்சுன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அந்த பேக் பீஸ் வந்து மடக்கி நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து கை ஜாயின் பண்ணிக்கணும். நைட்டி பீஸோட கை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. இந்த ஷோல்ட்ரு பகுதியும் அந்த கைப்பகுதி குறிச்சு விட்டுக்கணும். அதையும் ஒன்று போல் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோலாம் பாருங்கள். கண்டிப்பாக நீங்களாம் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து கொஞ்சம் வருவாங்க. இது வந்து சைடு ஜாயிண்ட் பண்ணணும். சைடு ஜாயின் வந்து ஒன்று போல் வச்சுக்கிட்டு சைடு ஜாயின் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நைட்டி வந்து முடியும். சைடு ஜாயின் பண்ணியாச்சுன்னா நைட்டி ரெடி. நமக்கு வந்து பிடிச்ச மாதிரி நல்லா பிடிச்ச நைட்டியாகவே இருக்கும். உங்களுக்கு நைட்டி தேவைப்பட்டாலும் எனக்கு வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நைட்டி கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். அப்புறம் கடைசியில் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தோம்ல, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து இலவச பயிற்சி தையல் பயிற்சி வந்து சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுறது வந்து உங்களுக்கு வீடியோ வந்து வரும் உடனே. லைக் பண்ணுங்கள் மறக்காமல்.